வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக, டைம் கேப் இல்லாமல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. ஸ்பெஷல் கெஸ்ட்னா சாதாரண ஸ்பெஷல் இல்லை, அவர் அல்ட்ரா ஸ்பெஷல். யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர், ரைட்டர், ஆக்டர், பப்ளிக் ரிவ்யூவர், இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவர் யாருன்னா நம்ம லீவாய் தான், எப்பவும் போல. லீவாய் ஹாய் ப்ரோ. நிறைய எதிர்பார்த்தேன். இருப்பா இவரை பத்தி தெரியலன்னா இன்னும் சொல்லிடுறேன் ரொம்ப விரிவாகமா. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரைட்டர், டைரக்டர். அவர் படம் பேரு கூட என்னடா பண்ணது நான் சொல்ல மாட்டேன். சரி, அது பேரு அந்த படம் அவர் படம் எடுத்திருக்காரு, டார்க் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். டேவிட் பின்ச்சரே இவருக்கு நடிச்சு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, சூப்பர் பான்னு சொல்லிட்டு. சரி, அதை நம்ம நடுவில் செய்வோம் ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்டார்டிங்ல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? அதுல ஒரு சீனுக்காக சொன்னேன். சரி, நான் சொல்றேன் வாங்க. மறந்துடுவேன். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா, இது பெரிய ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக்லாம் இல்லை, ஜாலியான டாபிக் இல்லை. ஜஸ்ட் இரவின் நிழல் படம் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எபிசோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேப்பா, நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஓகே ப்ரோ. ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு தானே ப்ரோ இருந்தோம் படத்துக்கு. எத்தனை நாள் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன ப்ரோ? நான் ஃபர்ஸ்ட் இவங்க நான்-லீனியர் ஷார்ட், சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்னு சொன்னோனே நான் எனக்கு பயங்கரமா ஹைப் ஏறிடுச்சு. ஆமா, என்னால நம்ப முடியல. நான் வந்துட்டு என்ன தெரியுமா ப்ரோ தாட்ல இருந்தேன், 1917 படம் பார்த்துட்டீங்களா? பாத்துறேன். அந்த படம் மாதிரி 3 ஷாட்டை எப்படி எடிட்டிங்ல கவர் பண்ணிடுவானுங்க ஒரே ஷாட்டா, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு சிங்கிள் ஷாட் அப்படிங்கறது இப்பதான் என்னால நம்பவே முடியுது. அப்பையில இருந்தே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த படத்துக்கு, சொல்ல போனா. அதுதான் நான் பார்த்திபன், அது ஃபர்ஸ்ட் நான் பார்த்திபன் படம்னு எனக்கு தெரியாது. இரவின் நிழல் நான்-லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி. அப்புறமா பார்த்தோம்னா கீழே பேரு ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே போட்டு, எடிட்டிங், மியூசிக் எல்லாம், மியூசிக்ல மத்த எல்லாமே போட்டு பார்த்திபன் என்னமோ போட்டுருச்சு. எனக்கு அப்பயே இருந்தாலும் புதுசா எங்க இருந்தா யோசிக்கிறானே தெரியலையடா. ஒரு தடவையும் ஒரு விதமா இருந்தேன். அதான் அந்த அவரே சொன்னாப்ல அவர் இன்டர்வியூல, இளையராஜா கேட்டாராமா ஒத்த சிறப்போட ஆடியோ லஞ்ச்ல, இதுக்கு மேல நீ என்னடா பண்ணிடுவேன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு உட்காந்துருக்காப்ல. 10 வருஷம் ஸ்கிரிப்ட் உட்கார்ந்தாராம் ப்ரோ. ஸ்கிரிப்டுக்கு 10 வருஷம் உட்கார்ந்தாராமா எழுதுறதுக்கு. பாத்துக்கோங்க. கதை ஸ்டார்டிங் நம்ம எல்லாரும் வந்துட்டு சிங்கிள் ஷாட்டுங்கிறதுனால சிங்கிள் ஷாட்டை தான் பேசுவோம்னு நினைக்கிறீங்க. இல்ல, சிங்கிள் ஷாட்டை பத்தி பேசல, கதையை பத்தியே பேசிடுவோம். சொல்லுங்க ப்ரோ, கதை எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கதை நல்லா இல்லைங்கிறாங்க. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆப்டான கதை தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் ஓகே தானே, இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? அதான் இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கதை வந்து மெயினே கிடையாது, ஸ்கிரீன் பிளே அண்ட் ரைட். இப்ப டாரண்டினோ படம், ஸ்கார்செஸி படம் எல்லாம் அவ்வளவுக்கு கதையே இருக்காது சொல்ல போனா. கில் படத்துக்கு, கில் பில்ல என்ன கதை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதுல ஸ்கிரீன் பிளே தான் மேட்டர்ஸ். ஆமா, ரிசர்வ்ட் அது எதுவுமே ப்ரோ, அவர் படம் எதுவுமே கதையே இருக்காது ஆக்சுவலா. எனக்கு சின்ன சின்ன டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு படத்துல. ஆனா இருந்தாலும் அது வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஞாபகம் வந்துச்சு. அது அப்படியே மறந்துட்டோம். அந்த கதையை பத்தி பேசிட்டு 30 நிமிஷம் போவோம். அதான் அந்த கதை வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்து போனோனோ அந்த இதுக்கு எனக்கு வந்துட்டு இந்த இன்டர்வியூலாம் முன்னாடி அவர் சொல்லிட்டாப்ல, ஒரு சின்ன வயசுலயே ரத்தமும் பாலும் கலந்த ஒரு அம்மாட்ட பால் குடிச்சு வளர்ற ஒரு பிள்ளையோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னே, நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, என்ன பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு ப்ரோ. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தானே? எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்துட்டு இருக்கும்போது சரி சின்ன சின்னது தெரிஞ்சுது. ஆனா ஃபுல்லா முடிச்சு கடைசியா எண்டு போடும்போது எனக்கு எல்லாமே அப்படியே எனக்கு அடிவேர்ல பத்திக்கிட்டு வருது, நீங்க தியேட்டர்ல பார்க்கலட்டு. சும்மா கட் பண்றேன். சரி, ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்துருவோம். காசு இல்லண்ணே. போங்க ப்ரோ, பேச மாட்டேன் ப்ரோ உங்கள்ட்ட இத பத்தி பேசுனீங்கன்னா.
சரி சரி, சொல்லு, அடுத்த சொல்லு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ப்ரோ போய் உட்கார். எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் அப்பயே இது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மேக்கிங் போட்டு அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் இது பிரேக் விட்டுட்டு ஃபுல் படம் ஓட்டுறாங்கடா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி ம். இன்னொரு நியூஸ் வந்துச்சு. இது ஏன் சம்மந்தம் இல்லாம இங்க சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். பரவாயில்ல, நான் சொல்றேன், எது கேட்டுக்கங்க. இந்த படம் இருக்குல்ல ப்ரோ, விடுதலை. ஆமா. அந்த படம் வந்துட்டு கேங்ஸ் ஆஃப் வசிப்பர் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 விடுறாங்களாம் ப்ரோ, ஒரே டைம்ல. வெற்றிமாறன் படமா? ஆமா, ஓ, சூப்பர்ல. இது ஏன் இங்க அதான். சொன்னேன்னு தெரியல, சொல்லிட்டேன். ஏன்னா வெற்றிமாறன் படம் 1 வரதுக்கே ரொம்ப வெயிட் பண்ணுவோம். சரி 2னா ஆமா ஓகே சீக்கிரமா வந்துரும் சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்கும்ல. ஆமா ப்ரோ. சரி, ஓகே, கம்மிங் பேக் டு டாபிக். என் ஃப்ரெண்டு மாதிரி சொன்னா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போயிட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டு போய் உட்காந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போகுது. அந்த டைலர் டூடன் போன எபிசோட்ல இருந்து அவர் சொன்னாரு, ப்ரோ நம்ம வேணா போயிட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வருவோமான்னா. ஏன்டா டேய், அவன் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான், அந்த கஷ்டத்தை சொல்றான், நீ ஏன்டா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார சொன்னேன். அப்புறம் அதாவது அந்த 30 அவர் 30 சொல்லியிருப்பாரு, நிமிஷம் முடிச்சு. என்ன ப்ரோ? நீ அப்படியே மாத்தி சொல்றல. நீ வெளில போலான்னு இருப்ப, அவர் ப்ரோ ப்ரோ உட்கார ப்ரோ சொல்லிருப்பாரு. ப்ராமிஸா நான் எப்படி தெரியுமா ப்ரோ தியேட்டர்ல உட்காந்துருந்தேன்? மிஸ்கின் உட்காந்துருப்பார்ல, அப்படி சைடா அப்படி ஒரு உட்காந்து 1000 வந்தான் தடவை ப்ரோ படம். அப்படியே உட்காந்துருந்தேன். ஒரு அப்படியே 1000 தடவை உட்காந்துருந்தேன். பாத்துட்டேன். இன்னும் ஒரு 2000 தடவை பாக்கலாம். அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கேன், அப்படியே சைடா, அப்படியே காலு மேல காலை போட்டுக்கிட்டு அவன் சொல்லிட்டு அப்புறம் உட்காந்தேன். அந்த 30 நிமிஷம் முடியுது. என் பக்கத்துல இருந்து ஒரு கைத்தட்டல் சத்தம், டப்பு டப்பு டப்புன்னு. யாருன்னு பார்த்தா இவன் அப்படியே கைத்தட்டல் ஊருக்கு தானா? போய் கத்திட்டு இருக்கான். கைத்தட்டல் மட்டும், கைத்தட்டல் தான். ஆனா ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ, இந்த படத்துக்கு யாருமே வந்துட்டு இந்த லூசு மாதிரி கத்தல ப்ரோ. ஊன்ட்டுலாம் எல்லாம் எந்திரிச்சு நின்னு ஹானரபிளா கை தட்டினானுங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு. அந்த அந்த மேக்கிங் நிஜமாலுமே ப்ரோ, ஒரு ஒரு கேவலமா ஒரு டான்ஸ் ஆடினேன் ப்ரோ. ஒரு நான் சொன்னேன்ல ஆனுவல் டே, ரைட்டு. அதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டோம் ப்ரோ. சி, என்னடா இத்தனை டைம் ஆடுறேன், நம்ம ஒண்ணுமே நல்லா வர மாட்டேங்குது, விட்டுட்டேன். இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணாரு இதெல்லாம்? 23 டேக்கு, அதுல 15 டேக்கு 19 டேக்கு முடிஞ்சு சின்னதா எந்த கேமரா டேக்கா? இடிச்சு முன்ன அந்த தலை இடிச்ச டேக் ஒன்று ரொம்ப பாதிச்ச டேக், அது ஒண்ணு. அப்புறம் அந்த வேற என்ன ப்ரோ? அதுக்கு ஒரு டயலாக் சொல்லுவாரு பாரு. நீங்க இத்தனை தடவை அதை பார்க்கவே இப்படி இருக்கு, கூட இருந்த எனக்கு எப்படி இருக்கும். அதான். அப்புறம் இன்னொரு கடைசியா அதை சொல்றேன். அந்த ஒரு மேட்டர் சூப்பர் ப்ரோ. அந்த மேட்டர் ரொம்ப பாதிச்சுச்சு. அடுத்து வந்துட்டு அந்த கல்லை உடைச்சிட்டு வந்துட்டு அடுத்த நாள் நைட் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும். அந்த கல்லையும் சிமெண்ட் பூசிட்டு எங்க மனசையும் நல்லா ஒட்ட வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னது. அப்படியே ஆள் ஃபுல்லா வேர்த்தே தான் ப்ரோ கடந்தாரு. அவர் பாத்தீங்களா மேக்கிங்ல? ஃபுல்லா பதட்டத்தோட தான் ஸ்வெட்டிங்கா இருக்கும். பதட்டத்தோட. எப்படி முக்கியமான ப்ரோ? முக்கியமானது நீ கூட எனக்கு சொன்னல, அந்த பணம் என்ற மிஷின், அது நேக்கா அதெல்லாம் ஹேண்டில் பண்றது. ஐயோ! அப்படியே எனக்கு அப்படியே டப்பு டப்புன்னு ஹார்ட் பீட் அடிக்குது. என்ன பண்ண போறான் தலைவன் அப்படின்ட்டு. அப்படியே நேக்கா அம் என்னது மனுஷனும் ஒழுங்கா எண்ண மாட்டேங்கிறான், மிஷினும் அந்த மாதிரி என்னமோ சொல்லி மாத்திட்டாப்ல. அதெல்லாம் செம்ம சீனு ப்ரோ. ஏன்டா இத்தனை நாள் என்ற இதை கூட மிஷின் கூட ஹேண்டில் பண்ண தெரியாடா அப்படிம்பார்ல. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரியாணி எனக்கு தெரியல சாப்பிட ப்ரோ. அந்த இப்ப நான் இது சொல்றேன்ல, இப்ப நான் வீடியோ எடுக்க போனேன்ல ப்ரோ, எனக்கு கை வலி ப்ரோ. ட்ரைபாட் வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. அது வரைக்கும் கையில வச்சுட்டு எடுக்கிறது கை வலி. இவன் எப்படி ப்ரோ எடுத்தான் அதுதான் கேமராமேனு? பயங்கரமானது. அவனுக்கு தனியா ஒரு இதேடா, எக்ஸ்ட்ராவா இன்கிரிமெண்ட் தரலாம். ப்ரோ அவர் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா அவர் பாவம் என்ன பண்ணுவாரு? இப்ப மூக்குல ஏதாவது தூசி போயிருச்சுன்னா, தும்மல் வந்துருச்சுன்னா, பாவம் மூஞ்சில கர்ச்சீப் கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு ப்ரோ. கிரேட் சினிமாட்டோகிராஃபர்ல. பா. இது முக்கியமா இது இவங்க எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா ஆர்ட் ஒர்க் தான். செட் கண்டிப்பா. இப்படி போட்டு பார்த்துப்பாரு. ஏன்னா இந்த ஆ மாதிரி கேமரா ஒரு அதுக்கு ம். கரெக்டா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. கம்ப்ளீட் எல்லாமே பிளானோட. பிளான் ப்ரோ. எல்லாமே பிளான். இதுக்கப்புறம் அது நடக்கணும். அதுக்கப்புறம் அது நடக்கணும். ஒரு விஷயம் நடக்காட்டியும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்கணும். இது கூட பாரு அந்த அதே மாதிரிதான். ரீடேக் போகும்போது எல்லா ஆக்ட்ரஸும் வர மாட்டாங்க, கொரோனா டைம். சோ வேற ஆ இடத்துல பிளேஸ் பண்ணி அதே சீனை மறுபடியும் எடுக்கும். அவருங்க தெரியாம பின்னாடியே ட்ரெஸ் மாத்திட்டு இருப்பாருங்க. ஐயோ ஐயோ, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதா போயிருச்சு. அது அப்புறம் அந்த இது பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தள்ளி லைட்டா தவறிடுமே அது அது. 1917 படத்துலலாம் பார்த்தோன்னா பெரிய ஆ, கட்டு.
அதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, படம் பாக்குறப்போ இது ரிவீல் பண்ணல. இது மாதிரி இது சிங்கிள் ஷாட் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு அப்படின்னு இருந்தானுங்க. சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் ரொம்ப தெரியும். ஃபேவரட் படம் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தம்போது நான் தான் அப்படிதான் நினைச்சேன். சூப்பர்ரா, சிங்கிள் ஷாட்ல எவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருப்பாங்க. மேக்கிங் பார்த்தேன் போயிட்டு. மேக்கிங் பார்த்தா தெரிஞ்சு இது ட்ரிக் பண்ணி எடுத்திருக்காங்க ஷாட்டு. டிரான்சிஷன் பேஸ் பண்ணி பயங்கரமா ட்ரிக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுல அவ்வளவு கட்டு இருக்கு, ஏகப்பட்ட கட்டு இருக்கு. 3 கட்டு தான் ப்ரோ சொன்னாங்க. இல்ல பாரு, நீ நிறைய கட்ஸ் இருக்கு அதுல உள்ளார படத்துல. ஓஹோ அது ஓஹோ. நீ பாத்துன்னு வச்சுக்க, அந்த பாம்பு வெடிக்கும். மண்ணு வந்து கேமரா மேல போடும், அதுக்கு ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. ஓஹோ. அதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டா கட் பண்ணிருப்பாங்க. எடிட்டர் தான். கட் பண்ணதும் பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் இன்னொரு படம், ரன் லோலா ரன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு. ஓகே. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஷாட். அது நாட் கட் பண்ணாம எடுத்தது நினைக்கிறேன், அது தெரிஞ்சு. ஆனா அது நான் லீனியர் கிடையாது அப்படித்தானே? ஸ்ட்ரைட் தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை ஃபுல்லா ஓடிட்டே தான் இருப்பானுங்க. ஹரி படம் மாதிரி கேமரா ஓடிட்டே இருக்கும் ஃபுல்லா. அப்படி போயிட்டு இருப்பாங்களா? இந்த படத்தை சரி நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒப்பீனியன் சொல்லிட்டு மூடிட்டு போயிடலாம்ல. இப்போ ப்ளூ சட்டை மாறன் இருக்கான்ல, அவன் ட்விட்டர்ல ஒண்ணு போட்டிருக்கான். இது மாதிரி பார்த்திமன் கிளைம்ட் தட் இது வர அதை படிச்சு சொல்றாங்க. ஷார்ட் ஃபிலிம் பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இட் வாஸ் ஈரானியன் ஃபிலிம் ஃபிஷ் அண்ட் கேட் 2013. அதாவது பார்த்திபன் படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் லீனியர் கிடையாதான். சரி. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. 2013ல ஈரானியன் ஃபிலிம் ஃபிஷ் அண்ட் கேட்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கான். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிமா. அதை போட்டு சரி ஒருத்தங்க இவன் என்ஜாய்மெண்ட்டை கூட இது பண்ணி விடுறான் பாரு, ஏதாவது பண்ணி. இவன் நீ எல்லாம் மனுஷனே இல்ல ப்ரோ. அவன் ஆன்டி இந்தியன் படம் ஓடன்ட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க நாய். சரி, நான் லீனியர் என்னன்னு சொல்லிட்டு இது ஒன் ஷாட்னா என்னன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிடுவோம். அதை நீங்க எடுத்து முன்னாடி போட்டுருங்க, கொஞ்சம் கட் பண்ணி. உங்களுக்கு வேலை வைக்கப்பட்டு நான் தூங்க மாட்டேன். சிங்கிள் டேக்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் நான் இது இங்கே இருக்கட்டும் கட்டலாம் பண்ண வேணாம். சரி ஓகே விடுங்க. சிங்கிள் டேக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் சொல்லும்போது சிங்கிள் டேக்னா என்னன்னு தெரியலன்னாங்க. நான் ஒவ்வொருத்தவங்களும் விளக்கம் கொடுத்துட்டு இருந்ததே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை போய் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் ஏரியா. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற வரைக்கும் அந்த கேமரா வச்சு ஆன் பண்ணா அதை ஆஃப் பண்ணாமலே ஒரு 2 மணி நேரம் படத்தை எடுக்கிறது தான் சிங்கிள் டேக். எங்கேயுமே ஆஃப் பண்ணாம அந்த இதுல ஃபுல்லா எல்லாருமே நடிச்சுக்கிட்டு எல்லாமே ப்ரீ பிளான்டா வச்சுக்கிட்டு செய்யற ஒரு விஷயம் தான் சிங்கிள் டேக். இது வந்துட்டு நிறைய நம்ம படங்கள்ல எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஷாட்டு, ஒரு 15 நிமிஷம் ஷாட்டு, அது வரைக்கும். அது கூட தமிழ் படத்துல வேற எங்க ப்ரோ நிறைய பெரிய சிங்கிள் டேக் வந்த படம் ஏதாவது சொல்லுங்க. தமிழ்லையா? தமிழ்ல இப்ப டக்குன்னு கேட்டனா பெருசா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. எனக்கு ஞாபகம் டக்குன்னு ஞாபகம் வந்தது மாலிக் படம் பாத்தீங்களா? ஆமா, மாலிக்ல ஒரு ஷாட் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதான், அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எடுக்கிறது தான் சிங்கிள் டேக். அது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறதே நாக்கு தள்ளிரும், செத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு மேட்ரு. அதை ஒரு படம் ஃபுல்லா எடுத்திருக்காருன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த 5 கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிருச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ஒரு விட்டுட்டோம் பாருங்க ப்ரோ. கடைசியா அந்த கிரேன் ஷாட், படம் முடிய போகுது, படம் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க, ஃபுல்லா முடிக்க போறாங்க கிளைமேக்ஸ். அப்ப வந்துட்டு ஒரு கிரேன் ஷாட் ஃபுல்லா மேல போகுது. சொல்லுங்க ப்ரோ. அதான் சிங்கிள் ஷாட் கேட்டல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாநாடு எடுத்திருக்காங்க. அப்படியா ப்ரோ? மாநாட்டுல சிம்பு அழுகுற சீன் இருக்குல்ல, அந்த ஆமா ஆமா கொஞ்ச நேரம். அது ஆனா மூவ்மெண்ட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே தான். ஓகே. சிங்கிள் டேக் பத்தி உங்களுடைய கருத்து நீ சொல்லு, நான் சொல்றேன். அவ்வளவுதான், இதுதான் சிங்கிள் டேக் என்னைய பொறுத்தவரைக்கும். இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணோம் தெரியுமா, அதான் சிங்கிள் டேக். ஒன் டேக். ஓகே 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 ஓகே. அந்த கிரைன் ஷாட் மேல போகுது, அது ஒரு இடத்துல நின்றணும். ஆனா அது நிக்காம ஃபுல் மேல போயிருச்சு, அப்படிதானே ப்ரோ? ஆமா ஆமா. அதனால அதோட படம் முடியுது. அது என்னன்னா
ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒரு மிகப்பெரிய மேட்டர் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே க்ளோஸ் அவுட் போவாங்க. அப்படியே போவாங்க. படம் முடியுது. ஆனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரா போனனால திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தாங்க. அப்படிதானே ப்ரோ? அதான் அந்த இது நான் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணீங்களா? நான்லாம் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டேன். நான் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணேன்னு சொன்னேன். சி நல்லா இருப்பியா தம்பி நீ? நல்லா இருப்பியா தம்பி நீங்கலாம்? ஏன் ப்ரோ இது என்னமோ சொல்லணும் ப்ரோ. இது ப்ரோ ஃபைட் ஸ்பாயிலர் அலர்ட். ஃபைட் கிளப் தானே ப்ரோ கிளைமேக்ஸ். ஃபைட் கிளப்ல ஃபைட் கிளப் கிளைமேக்ஸ் தானே. எதுரா? இதான் இரவு நிழல். என்ன புரியல எனக்கு என்னன்னு. ஃபைட் கிளப் கிளைமேக்ஸ் ப்ரோ. ஃபைட் கிளப் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்? ஆமா அவன் சுட்டுருவானா அவனை? இதுலயே அதானே சொல்றாப்ல. ஃபைட் கிளப் யூ டோன்ட் கெட் இட். பாக்கலையா? ஞாபகம் இல்லடா. கடைசியா அந்த பில்டிங் எல்லாம் வெடிக்கும். அவர் என்ன சொல்லுவாரு? நம்ம இவரு அவர் பேர் என்ன ப்ரோ? நல்ல பேரு. சரி டைலர் டூடன் இருக்காருல்ல. அதாவது எந்த டைலர் டூடன் சொல்லுவாரு. எனக்குள்ள இருக்கிற அந்த இல்ல பிராட் பிட் இல்ல இவரு. அதான் இன்னொரு சொல்லு. எட்வர்ட் நார்டன். எட்வர்ட் நார்டன் சொல்லுவாப்ல. இந்த மாதிரி எனக்குள்ள இருக்க ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். அவனை அழைக்கணும்னா நான் வந்துட்டு என்னைய சுட்டுக்கிறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சுட்டுட்டு நிப்பாருல்ல. அந்த மாதிரிதான். சூப்பர் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஸ்பாயிலர் போட்டேன். ஓ சரிடா அண்ணன் எடுத்துக்கிறேன். எனக்கு நான் ரொம்ப நாளா ஆசை ப்ரோ. எப்ப வந்துட்டு தமிழ் சினிமால இந்த நியூடுங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வருவாங்க மேடம்ன்ற மாதிரி நியூடுங்கிற விஷயத்தெல்லாம் எப்ப கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மிஸ்கின் ஆரம்பிச்சாப்ல இப்ப இவரு இவ்வளவு கொண்டு வந்தாரு. ஆனா சென்சார் பண்ணிட்டாங்க ப்ரோ. சென்சார் பண்ணிட்டாங்க. சென்சார் பண்ணி தாண்டா வரும். அதுவே ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு. ஆனா ட்ரைலர்ல எல்லாம் பூப்ஸே காட்டினாங்க ப்ரோ. ட்ரைலர் இல்லையா? ஆமா பாக்கலையா? இல்ல நான் பாக்க ட்ரைலரே நான் பார்க்கல. வேணுங்கனே ட்ரைலர் பார்க்கல. அந்த மேக்கிங் சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். ட்ரைலர் பார்த்தா சுவாரஸ்யம் போயிடுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்க்கவே இல்லை அந்த ட்ரைலர். அதான் அது வந்துட்டு நியூட் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு ரிவ்யூல ஒருத்தன் கூட சொல்லியிருந்தான் எதுக்கு நியூட் சீன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு. ப்ரோ அது கரெக்டான இடம் ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ ஒரு இடம் வேணும்? ஒரு குழந்தை பால் குடிக்குது இறந்து போன ஒரு பாடியில. அப்புறம் என்ன துணியும் இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. ஜஸ்டிஃபை பண்ணனும்னா அந்த இடத்துல வச்சுதான் ஆகணும். தேவையில்லாத ஒரு இடத்துல அமனமா வந்து நிக்கிறது வேற. இந்த படம் கண்டிப்பா அந்த கேனஸ் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இதுக்கு கண்டிப்பா போகும். ஆல்ரெடி நிறைய இவரான போனார்ல கேனஸ்க்கு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அங்கதான் போய் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாரா ப்ரோ? அதான் நினைக்கிறேன். ஒத்த செருப்புக்கு போகலன்னு நினைக்கிறேன். கம்மிங் அப்ப அடுத்து அப்படியே ஒத்த செருப்புக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து இவருடைய படங்களை பத்தி ஒரு இவரோட படங்களை பத்தி ஃபர்ஸ்ட் படம் என்னது? கதை திரைக்கதை வசனம் இயக்கம். ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பத்துல. அதுக்கு முன்னாடி என்ன படம்? நெட்ல சர்ச் பண்ணலாம். படம் வந்து புதிய பாதைன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓஹோ ஓகே. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அவர் இன்டர்வியூ கேட்டப்போ நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ ஸ்க்ரீன் ரைட்டராக தான் இருந்தாராம். ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்தாரா இந்த படத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஓகேவா? வந்து ரஜினிக்காக ஏதோ ஒரு கதை எழுதியிருக்காங்க போல. ரஜினி இவரை பார்த்து ஏன் இவனை வச்சு நடிக்க கூடாது, இவன் கண்ணு வந்து நல்லா இருக்கு. யாரு? பார்த்திபனா சொல்லியிருக்காரு அந்த இன்னொரு டைரக்டர்கிட்ட. ஏன் நீ இவனை வச்சு ஒரு படத்தை எழுது, அதுக்கப்புறமா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அந்த கேப்ல தான் 1989 புதிய பாதைன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல இவரே தான் டைரக்டர். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரோல் பார்த்திபன். இதுலயும் ஓகே ஃபர்ஸ்ட் படமே நெகட்டிவ் ரோல். ஓகே. இந்த இது நல்லா. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு என்ன இப்படிலாம் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல இது ரொம்ப புதுசா இருந்துச்சான் எல்லாருக்குமே. ஒரு நெகட்டிவ் ரோல பேஸ் பண்ணி ஒரு படம் போனதா? வந்து ஹீரோவா நடிச்சு அவன் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும் படத்துல. ஆரம்பிச்சதுதான். ஆனா இப்ப நிறைய வந்துருச்சு இல்லையா? இப்ப நிறைய வந்துருச்சு. இப்ப நிறைய வந்துட்டு தானே இருக்கு இப்ப வரிசையா. பாரு அதான் அவரோட கேரக்டரே பாத்தீங்கன்னா அப்படிதான். நிறைய நெகட்டிவ் ஷேட் மூவிஸ் நிறைய இருக்கும். ஹீரோவே நெகட்டிவா இருக்கும். அதாவது அந்த அவர் எழுதியிருக்காருன்னா அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி நிறைய விஷயம் வச்சிருப்பாரு அந்த நெகட்டிவ் ரோல.
ஓகே. நான் இது அடுத்த கதை படம் திரைக்கதை. பார்த்தீங்கன்னா, அதே ரிவர்சம். எனக்கு ரொம்ப புடிச்ச படம் ப்ரோ. தியேட்டர்ல போய் பார்த்தேன். எங்க அப்பா கூட்டு போயிட்டாரு. அந்த கிளைமாக்ஸே இல்ல, அதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதுல எனக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்குள்ள இன்னொரு ஒரு படம் போகுது. அது 2ம் அப்படியே கனெக்ட் ஆகுது. இதனால தான் அந்த படம் ஓடுது. அப்படியே 2 ஒரு இடத்துல வந்து நிக்குது. அந்த அந்த 12 மணி கரெக்ட்டா வந்தா, எல்லாத்தோட வாழ்க்கையுமே அந்த அந்த 12 மணில தான் இருக்கு. அந்த நம்ம தம்பி அவர் யாரு ப்ரோ? தம்பி ரம்யாவா? இல்ல அவர் பேர் என்ன? கம்பீரமையா தான். சீனு. தம்பி ரம்யாவோட பொண்ணோட கல்யாணம் இதுல தான் அடங்கியிருக்கு. இவருடைய ஃபியூச்சரே இதுல தான் இருக்கு அப்படின்ற மாரி எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த நியூஸ் வரும் அந்த 12 மணிக்கு. 12 மணிக்கு வருது. ஒரு பாட்ட போட்டு படத்த முடிச்சிடுறானுங்க. ஆக்ட்ரஸும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. மியூசிக்கும் ஆமா சூப்பரா ப்ரோ. இருக்கும் அதுல. ஆ ஆர்யா மியூசிக் அ அவங்கலாம் அங்கிட்டு இருப்பாங்க. பேரலல் யூனிவர்ஸ்ல. அதுதான். விஜய் சேதுபதி. சூப்பரா இருக்கும். மியூசிக்கும் நல்லா இருக்கும். மியூசிக்கு சாங்லாம் வந்து விஜய் ஆண்டனி, தமன் நெனைக்கிறேன். ஓஹோ! ஓகே, ஓகே. மியூசிக் சத்யா. சத்யான்னு ஒரு ஆ, மியூசிக் டைரக்டர். நல்லா மியூசிக் ஆ, போடுவார். ம். அடுத்து அந்த படத்துக்கு அந்த படம்லாம் ஆனா அவ்வளவுக்கு அங்கீகாரமே படல ஏன் ப்ரோ? ஆமா. வெளிலயே தெரியலடா அந்த படம்லாம் வெளில வந்தது. ஆமா. ஏதோ ஒத்த செருப்புல ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த ஓரளவுக்கு படம் பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பு தான். இப்ப வந்து நேத்து ஒரு லைவ்ல கூட சொல்லியிருந்தாரு. நீங்க ம். படம் நல்ல படம் வந்துச்சுன்னா அப்பயே அதுக்கு ஒரு அங்கீகாரத்த குடுங்க. 2 வருஷம் ம்ஹ்ம். கழிச்சு எனக்கு வந்து சேர்ந்தத வச்சு நான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ம். சொல்லியிருந்தாரு. ம். 1001க்கு 10 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்ததால செல்வராகவனுக்கும் ஒன்றும் பயன் இல்ல. இவனுக்கு கார்த்திக்கும் ஒன்றும் பயன் இல்ல ம், ம், ம். சொல்லியிருந்தாரு. அதான். ம். எல்லாருமே இந்த மாரி ஒரு குமுறல்கள் குடுக்குறாங்க. இவரா இருக்கட்டும், செல்வராகவனா இருக்கட்டும். நம்ப இவன் சுந்தர் சி இந்த படத்துக்கு சொன்னாப்ல தெரியுமா? அன்பே சிவம். அன்பே சிவத்துக்கு. இந்த மாரி எல்லாருக்குமே அந்த ஒரு கோவம் இருக்கு உள்ள. அடுத்து ஒத்த செருப்பு ஒரு சிறப்பான படம். ஒரே ஒரு கேரக்டர பேஸ் பண்ணி ஃபுல் மூவி அப்டின்ட்டு வச்ச படம். அதுக்கப்புறமேட்டு இரவு நிழல். இரவு இப்ப நிழல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் இப்ப நான் எதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கருமம் புடிச்ச ஒரு படத்த நான் பார்க்க சொன்னேன்னா, இவரு ஒரு ஒரு சீன்ல சொல்லியிருப்பார்ல, அந்த அந்த பிரியாணி வந்துட்டு எனக்கு தெரியாது நேத்து வச்ச பிரியாணி கெட்டு போச்சுன்ட்டு. ஆமா ஆமா. அந்த மாரி நான் பீஸா காலைலயே வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சு ஓ அது ஒரு நெறைய நெறைய டைம் அதாவது எடுக்கணும். அ அ அ அன்றே கேட்டு பண்ட்டார்றா எங்க ஆண்டவர்ன்ற மாரி. கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். இந்த எந்த படத்தை பத்தி அவன் பேசிட்டு இருக்கானா நம்ம லீவா இயக்கி மானஸ்டிக்ன்னு ஒரு லூசுத்தனமா நான் என் வாழ்க்கையிலேயே பண்ண கிரிஞ்சான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். படம் லிங்க் வேணா சொல்லுங்க நான் அனுப்பிச்சு விடுறேன். என்ன பீஸா ப்ரோ? அ. கால்ல மிதிச்சு சொல்றது பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அந்த சீன் பாத்தீங்கன்னா. ஹோல்சமா இருக்குங்க. ஒருத்தன் செத்து போனத பாக்குறதுக்கு அவ்வளவுதாங்க. இப்ப என் எதுக்கு கிரெடிட்ஸ் எண்ட் கிரெடிட்ஸ் பத்தி நான் பேசுறேன். எதுக்கு நான் எடுத்தேனே தெரியாத ஒரு படம் ப்ரோ. படமே எடுக்கிற ஒரு ஐடியாவே இல்ல. ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றேன்ட்டு. சரி அதுக்குன்னு ஒரு உருவாக்குன ஒரு கதை. லூஸ்தனமா எடுத்தேன். அதான் அந்த இதுல வந்துட்டு பீஸா காலையில வாங்கி வச்சுட்டோம். அது கெட்டு போச்சு. நல்லாவே இல்ல. வாட அடிக்குது. அதுவும் இந்த பைனாப்பிள் பீஸா ப்ரோ. அது ஐயோ எனக்கு பீஸாவே பிடிக்காது. அவரு கடைசில எடுத்து சாப்பிடுறாரு. பீஸா நல்லாவே இல்லடாங்கிறாரு. பரவால்ல சாப்பிடுங்க, சாப்பிடுங்கங்கிறேன் நானு. அப்படியே மென்னுக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கோட ஷூட்ட முடிச்சே ஆவணும். எல்லாருமே மைண்ட் ஷாக் ஆயிட்டோம். அப்படியே சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கோம். அ சாப்பிட வச்சுட்டு அவரு கடைசில போய் துப்பிடுறாரு. அதான் நான் சொல்றேன். அன்றே எங்க ஆண்டவர் பண்ணிட்டாருன்ட்டு எங்க ஆளு இதுல பண்ணாரு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டாப்ல அவரு. அ அப்புறம் ப்ரோ, நான் உங்களுக்கு அந்த படத்துல என்ன ப்ரோ கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நான் சொல்றேன் பாரு. இது அ, நம்ம இருந்து ரொம்ப தாண்டி வந்துட்டோம். பரவாயில்ல. சும்மா ஒரு சொல்றேன். அ. கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க. சரிங்க, இல்லன்னா சரிங்க. முன்னாடி ஒரு எபிசோட் விட்டுருப்போம். அது கேட்கலன்னா கேட்டு பாருங்க. என்ன எபிசோடு? பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி. லாக்டவுன் போட்டாங்க. ம், அவனுக்கு வெளில போக முடியல. சைக்கோவாயிட்டான். ம். அவ்வளவுதானே. சரி. நான் எப்படி வந்தேன்? நீ வந்து அதான் ஏதோ டெலிவரி பாய் வந்து என்னன்னு ஒண்ணு புரியலடா. என்ன நான் ஒரு எனக்கு ஒண்ணும் இமேஜினேஷன் ப்ரோ. அவன பொறுத்தவரைக்கும், அவன் சைக்கோ ஆயி, ஃபுல் சைக்கோ ஆயி, டைரக்டர்ஸ் கட்டு. ஃபுல் சைக்கோ ஆயி, அவன் இமேஜினேஷன் பண்ணி என்னைய கூட்டிட்டு வரான். அவன் கூட்டிட்டு வந்து சாப்ட்டுறான். சாப்பிட்டுட்டு என்னைய கொன்றுறான். என்னைய கொன்னுட்டு அவனே சூசைட் பண்ணிக்கிறான். கடைசில பார்த்தா, நானே ஒரு இமேஜினேஷன் நான் அங்க இருக்க மாட்டேன். ஆ, ஓகேவா? அப்புறம் அவன் செத்து போயிடுறானா?
நான் எடிட்டிங்ல போய் உட்காரும்போது, அதாவது ஒரு எடிட்டிங் வந்துட்டு ஒரு படத்தை எப்படி வேணாலும் மாத்திரும் ப்ரோ. நேத்து மெமெண்டோ படம் பார்த்தேன். அந்த மெமெண்டோ படம் வந்துட்டு நோலன் மாமாவோட ஃபர்ஸ்ட் படம். ஆமா 22 நாள் தான் ஷூட் பண்ணாரு. இல்ல ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? சாரி. ஃபர்ஸ்ட் படம் ஃபாலோவிங். ஓ ஓகே. செகண்ட் படமா அப்ப? செகண்ட் படம் அதுவா? இன்சோம்னியா. அப்படியா? ஏதோ ஒரு படம். அவர் படம் ப்ரோ 22 நாள் ஷூட் பண்ணாராம் ப்ரோ. ஆனா எடிட்டிங்க்கு மட்டும் பல மாசங்கள் எடுத்துக்கிட்டாராமா. அதான் ஒரு எடிட்டிங் நினைச்சா ஒரு படத்தோட ஹோல் இதே மாத்திரலாம். நான் இவ்வளவுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சிட்டேன். அங்க நான் எடிட்டிங்ல சொல்றேன். நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச ஒரு ஃபுட்டேஜ் ஒரு கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு அந்த ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து திருப்பி கடைசியில போட்டேன். என்னன்னா நான் வந்தது ஒரு இமேஜினேஷன், என்ன கொண்டது ஒரு இமேஜினேஷன், அவரே அவர் கொண்டதும் ஒரு இமேஜினேஷனா கூட இருக்கலாம். எப்படி ஜோக்கர் படத்துல ஃபுல் படமுமே ஒரு இமேஜின் சொல்லிட்டு முடிப்பாங்கல்ல, ஆமா ஆமா அந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பண்ண கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயத்த வச்சுதான் முடிச்சேன். ரைட்ரா. அவ்வளவுதான். அது நீ என்ன சொல்ல வர? இப்போ பார்த்திபன் மட்டும் புதுமையா பண்ணிருக்காரு, நான் அதுக்கு முன்னாடியே பயங்கரமா பண்ணிருக்கேன்னு சொல்றேன் அதானே? ஆமா, அன்றே பண்ணிட்டாருங்க ஆண்டவர்ன்ற மாதிரி. இதுக்கப்புறம் யாரும் முக்கியமா உங்களை பேச விட மாட்டேன்ல, அதுக்குதான் நான் அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி வாய அடைச்சேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, இரவினல் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மிக மிக ஒரு பயங்கரமான படம் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே அதான் அந்த ரிவ்யூ கரையிட்டு அதான் சொல்லியிருந்தேன் நானு. ஒரு நாய் சொன்னா பாத்தீங்களா ப்ரோ, நான் பாப்கார்ன் திங்க தான் வந்தேன், தூங்கிட்டேன். உனக்கு தூங்குனா படம் எப்படா தெரியும்? நான் தூங்கிட்டேன் சார், படம் நல்லா இல்ல சாருங்கிறான். வீட்டுல தூங்க வேண்டியது 120 காசு கொடுத்து இங்க வந்தா தூங்குவேன். அது ப்ரோ தூங்கிட்டேன் சார், படம் நல்லா இல்ல சார். நீ தூங்காம படம் பார்த்துட்டுன்னா உனக்கு பிடிச்சிருந்திருக்கும் ப்ரோ. பூமர்ஸ்லாம் அழகா ரிவ்யூ சொன்னாங்க ப்ரோ. எனக்கு அதான் ப்ரோ என்னால ஒத்துக்கவே முடியல. அவங்க எல்லாம் எப்ப உங்களுக்கு எப்படி இவ்வளவு ரசிக்கும் திறன் எல்லாம் இருந்துச்சு மாதிரி பாத்துட்டு இருந்தேன். அவங்க பாரு, அவங்க இந்த யானை படம் நல்லா இல்லவன்னு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னான் என்கிட்ட நேத்தி. அப்படியா? அவன் சொன்னா யானை படத்தை பார்த்துட்டு மச்சான் திஸ் இஸ் பெஸ்ட்டா, பெஸ்ட் கமர்ஷியல் மூவின்னு ரீசன்ட் டைம்ஸ்டா அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. புரிஞ்சிச்சு, சரி உன்னை வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அப்ப நேற்று மெசேஜ் பண்ணி, ஏய் இரவின் நிழல் பாடுறா, வாட் அ யூனிக் ஃபிலிம் மேக்கிங்டா அப்படின்னு சொன்னேன். டேய் உடனே பார்த்தேன் கேட்டீங்களா? 3 நாள் 4 நாளுக்கு ஒரு தடவை மாறுறீங்க சினிஃபைலா. ஒரு 3 நாள் ஒண்ணு மாத்திருச்சு. ஒரு மார்டின் ஸ்கார்செஸி படம் பார்த்துட்டு இவங்க பண்ற அலம்பல் இருக்கு பாரு. சட்டர் ஐலண்ட் பார்த்திருப்பானுங்க. ஃபுல்லா பார்த்திருக்கவே மாட்டான், சும்மா அவன் கேரக்டர் 2-3 லிட்டரலி மீன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பானுங்க. திஸ் இஸ் மீ ஒரு மீம் வந்து போட்டுருந்தாங்களே. அதான் எல்லா லோன்லி கேரக்டரும் நான் நீன்னு சொல்லிக்கிட்டாங்களா. அமெரிக்கன் சைக்கோ, ஜேடி, அமெரிக்கன் சைக்கோ, ஜேடி, அப்புறம் யாராவது பிளேட் ரன்னர், பிளேட் ரன்னர், இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டுறாங்க. அதான் எதுக்கு சொல்லிட்டு இருந்தோம். அதான் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நிஜமா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இவர மாதிரி இப்போ இதுல ஏற்றி பாத்துடாதீங்க. கேட்டா மூவி ஆலோசகரு சினி ஃபீல்டு பேஜ்ல வேற வச்சிருக்காரு. தம்பி வேணாம்பா. ஏன் ரிவ்யூ போடல? இல்ல வேணாம். போடுங்க, உங்களுக்கே மனசு உறுத்துது இல்ல? ஓகே, அவ்வளவுதான். இவருக்காக ஒரு இது எப்படி பிளிப்புக்கு ஒரு சின்ன இது போட்டோம், பிளிப் போற்றி, அதே மாதிரி இவரையும் போற்றி போட்டுட்டோம் ஒரு பாட்காஸ்ட். லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருந்திருப்போம். இது எதுக்கு திடீர்னு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காரு, இதுக்காக சும்மா ஒரு அப்படின்னு யோசிச்சு எல்லாரும் பேசினாங்கல்ல பிளிப் கான்ட்ரவர்சி, அந்த மாதிரி நாங்களும் இந்த விஷயத்தை பேசிட்டோம். சும்மா ட்ரை பண்ணிருக்கோம் ஏதோ. ஆமா, நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு பாட்காஸ்ட் வர அடுத்து ஒரு 2 மணி நேரத்துல ரெக்கார்ட் பண்ணணும். சொல்ல என்ன ப்ரோ? வெளியே சொல்லக்கூடாதுடா. யாரு ப்ரோ பார்க்க போறா, கேட்க போறா? கேக்குறாங்க, கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கடா. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கேட்டுட்டு ஒரு 5-6 பேர் சொன்னானுங்க போன பாட்காஸ்டுக்கு, அதாவது ஃபாண்ட் ஆஃப் மூவிக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, 2வது பார்ட் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. சந்தோஷமா இருக்கு.
ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். இங்க வரணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஓகே. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். முடிச்சுக்கோமா. வந்து என்ன மாதிரி தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த பையன் மாதிரி தியேட்டர் பிரிண்ட்ல பார்க்காம. ஆமா, அவ்வளவுதான். என்னைய மாதிரி டாக்டர் பார்க்காதீங்க. பஸ்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் என்னை பாக்குறவெல்லாம் கேக்குறா, ஏன்னா ரிவ்யூ கொடுத்துருக்கறியா. பப்ளிக் ரிவ்யூ பாக்குறதா விட்டுடா அப்பயே. ரொம்ப ஓவரா பண்றானுங்க. இந்த லூஸ் மாதிரி தண்ணி ஊத்தி அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்னு கத்திட்டு இருந்தாங்க. அந்த ப்ரோ இடத்துல வெறியா இருக்கும். சூப்பர் ப்ரோன்னு வந்தான் பாருங்க ஒருத்தன். அவங்கள பார்த்தாலே கடுப்பாது. அதனால பப்ளிக் ரிவ்யூ நான் பார்க்கல. எல்லா விஷயத்திலயும் கிரிஞ்சு பண்றாங்க ப்ரோ. அந்த துறையில என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கறது பண்ணிடுறானுங்க ப்ரோ. அதான் ஏதாவது ஒரு வகையில கிரிஞ்சு பண்ணிட்டே இருக்கும்டா. கிரிஞ்சு அழிய விடக்கூடாதுல்ல. ஆமா, கிரிஞ்ச பத்தி எல்லாம் பேசினா பேசிக்கிட்டே போவோம், அப்புறம் வேணாம் விட்டுருவோம். இந்த இந்த பாட்காஸ்டே கிரிஞ்சா தான் இருக்கும் இந்த எபிசோடு. ஆமா. சரி இன்ட்ரோலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இதை எடிட் பண்ணி சரி ப்ரோ, எடிட் பண்ணி போடுங்க. இன்னைக்கு தேங்க்யூ. இது நீங்க அத போட்டுருங்க. இது இது ஒரு 10 நிமிஷம் வர மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க ப்ரோ, போதும். அதான் அதான் பண்ணுவேன். நைட்டு நம்ம அதை கொஞ்சம் நல்லா பேசிக்குவோம். அது எத்தனை மணிக்கு வச்சுக்குவோம்? இப்பயே கொஞ்சம் போட்டுருங்க, அப்புறம் ரொம்ப 2 வருஷம் கழிச்சு தலைவர்னு கத்திட்டு வராதீங்க. எல்லாரும் ஹீரோயின் படத்தை தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ. பிஎஸ் வந்து ப்ரமோஷன் இல்ல. நான் எங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க எவனும். எவ்வளோடா வாங்கின காசு? ஜிபிஏவா பேடிஎம்மாடா அப்படின்னு வராதீங்க. சும்மா நாங்க பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணோம். ஓகே, பாய். Bye.